இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் முதல் வீடு வாங்குபவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முதல் வீடு வாங்குபவர்களுக்கு 30,000 ரிங்கிட் வரையிலான மடானி முன்பண திட்டம் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தின் ரூமாக்கு ஷுர்காக்கு என்ற கொள்கை அடிப்படையில் முன்பணம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் அறிவித்துள்ளார். முதன்முறையாக வீடு வாங்குபவர்கள், குறிப்பாக B40 மற்றும் M40 பிரிவை சேர்ந்தவர்களின் மாதாந்திர சுமையை குறைக்க அத்திட்டம் வழிவகுக்கும் என்றார் அவர். அதேவேளையில் இலக்கவியல் மாற்றம் குறித்தும் மக்களின் வாழ்க்கை மேம்பாடு சார்ந்தும் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சேர்க்க 1 பில்லியனை உட்படுத்திய மொத்தம் 32 திட்டங்கள் நிதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ngா கோர்மிங் கூறினார். மேலும் 2024 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து 12 திட்டங்களை தமது அமைச்சு அமல்படுத்திவிட்டதையும் அவர் குறிப்பிட்டார். பரிகத்தா நேஷனல் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தேச துரோக சட்டம் 1948 கீழ் விசாரிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பிரதமர் துறையின் சட்டப்பிரிவின் முன்னாள் துணை அமைச்சர் முகமது ஹனீஃபா மைடீன் கூறியுள்ளார். அண்மையில் நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முஹிடின் பேசிய கூற்று தவறு என்பதை தாம் மறுக்கவில்லை. ஆயினும் அவர் அந்த அடக்குமுறை சட்டப்பிரிவின் கீழ் விசாரிப்பது பொருத்தமற்றது என்று அவர் விவரித்தார். அதோடு அந்த விவகாரத்தால் மக்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் அட்டூழியங்களை நிறுத்துவது குறித்து அனைத்துலக அளவில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் விமர்சித்து கடிந்து பேசியுள்ளார். அது மட்டுமின்றி பாலஸ்தீனத்தில் நடந்து வரும் இனப்படுகொலை முடிவுக்கு வரவேண்டும் என்பது குறித்து தெளிவான செய்தியை வெளியிடுமாறு அவர் பரிந்துரைத்தார். பாலஸ்தீனத்திற்கு உலகளவில் பல நாடுகள் ஆதரவளிக்க முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் செவ்வாயன்று புதுடெல்லியில் நடந்த சிந்தனையாளர்களின் கூட்டத்தில் விரிவுரை ஆற்றிய பின்னர் கேள்வி பதில் அங்கத்தில் கூறினார். நகரி சம்பிலானில் உள்ள அனைத்து பல்பொருள் கடை மற்றும் சந்தை வியாபாரிகள் மக்கும் தன்மை கொண்ட நெகிழி பைகள் உட்பட எந்தவொரு நெகிழி பைகளுக்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகையான ஒவ்வொரு நெகிழி பைக்கும் தலா 20 சென்ட் வசூலிக்கும் வியாபாரிகள் இன்னும் இருப்பதை நகரி சம்பிலான் மாநில உள்ளாட்சி மேம்பாடு, வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து குழுவின் தலைவர் ஜே அருள்குமார் சுட்டிக்காட்டியுள்ளார். வணிகர்கள் மக்கும் நெகிழி பைகளை பயனீட்டாளர் கோரிக்கைக்கு ஏற்ப இலவசமாக வழங்கலாம், ஆனால் அவர்களிடத்தில் கட்டணம் விதிக்க முடியாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். அதேவேளை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஒக்சோ டிகிரேடபிள் வகை போன்ற தடை செய்யப்பட்ட நெகிழி பைகளை வழங்கும் பெரிய மற்றும் சிறிய நிறுவனங்கள் இன்னும் உள்ளதாகவும் ஜே அருள்குமார் கூறினார். நெகிழி பைகள் பயன்பாட்டு குறித்து விதிக்கப்பட்டுள்ள விதிகளை மீறும் வணிகர்களுக்கு 250 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்றும், செலுத்த தவறினால் அவர்கள் நீதிமன்றத்தில் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் விவரித்துள்ளார். பினாங்கு சபராங்ஜயாவில் உள்ள வணிக தளத்தில் பினாங்கு குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஓப்ஸ் செலேரா சோதனையில் 11 வெளிநாட்டு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 முதல் 40 வயதிற்குட்பட்ட அந்த 11 தொழிலாளர்கள் முறையான ஆவணங்கள் வைத்திருக்காதது, அனுமதிக்கப்படாத துறையில் வேலை செய்தது போன்ற பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட வணிக தளத்தில் இருந்த 27 உணவுக் கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதை பினாங்கு குடிநுழைவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது.
அதோடு அது குறித்து வணிக உரிமையாளர்கள் மீதும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 வயது பிள்ளை சித்திரவதைப்படுத்தப்பட்டு உயிரிழந்த விவகாரம் குறித்த விசாரணை சார்ந்த தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அப்பிள்ளையின் உயிரியல் தந்தை வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த பிள்ளையின் உயிரிழப்பு தனக்கு அதிர்ச்சியான மற்றும் எதிர்பார்க்காத ஒன்று என்று 32 வயதான முகமது ஜுல்ஹஃபீசி ஜுல்கர்னைன் தெரிவித்துள்ளார். அதோடு அவரும் அவரது முன்னாள் மனைவியும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த பிறகு அந்த சிறுமி முழுமையாக தாயின் பராமரிப்பில் இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் தனது மகளின் மரணத்திற்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று முகமது ஜுல்ஹஃபீசி வலியுறுத்தினார். முன்னதாக ரவாங் பண்டார்தாசே புத்ரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அச்சிறுமி உயிரிழந்ததை அடுத்து அவரது தாயும் மாற்றான் தந்தையும் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக வெளிநாட்டினர்களை KLIA 2 நுழைவாயில் வழியாக மலேசியாவிற்கு அழைத்து வந்த மோசடி நடவடிக்கை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்ட சோதனையில் அம்பலமாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட இடத்தில் பணியாற்றும் சில பொறுப்பற்ற தரப்பினர்கள் கவுண்டர் செட்டிங் மூலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றாமல் வெளிநாட்டினர்களை முறையான ஆவணங்கள் இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதித்திருப்பது அச்சோதனையில் தெரியவந்துள்ளது. அது தொடர்பாக நேற்று கிளாந்தான், பினாங்கு மற்றும் கில்லானில் மேற்கொண்ட ஓப்பம்ப் சோதனையில் 20 50 வயதிற்கு உட்பட்ட 9 ஆடவர்கள் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டதை SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.